சாணக்கியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரன் யார்? நந்த டைனஸ்டி அழிவதற்கான காரணம் என்ன? சாணக்கியர்களை நாடு கடத்தியது யார்? கூலிப்படை தலைவனை பேரரசனாக மாற்றியது எப்படி? லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த மகா அசோகனை எப்படி அஹிம்சை வழிக்கு கொண்டு வந்த கலிங்க போர்? இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட மௌரிய வம்சத்தோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மௌரிய டைனஸ்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னாக்கா சந்திரகுப்த மௌரியா. இதோட கேபிட்டல் பாடலிபுத்ரா. மகத நாட்டை ஆண்ட இவரோட பிறப்பில் பல மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இல்லை, இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னும் பலதரப்பட்ட கருத்துகள் இருக்குது. அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மாமாவால் தான் இவர் வளர்க்கப்பட்டு வராரு. அதுக்கப்புறமா கௌத்தல்யா என்னும் சாணக்கியர்கிட்ட விற்கவும் படுறாங்க. கௌத்தல்யா என்னும் அந்த சாணக்கியர் தான் சந்திரகுப்த மௌரியாவை வளர்த்தும் வர்றாரு. இந்த சந்திரகுப்த மௌரியாவுக்கு எல்லா கலைகளையுமே கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ உலகையே ஆள துடித்த மகா அலெக்சாண்டரோட இந்திய வருகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அலெக்சாண்டரோட இந்திய வருகையினால் இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. இவரோட இந்திய வருகையினால் கிரேக்க விஷயங்கள், சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, காயின் சிஸ்டம் இது எல்லாமே இந்தியாவுக்கு அறிமுகமாகுது. பல கிரேக்க கலைகளும் அறிமுகமாகுது. அர்த்த சாஸ்திரங்களை எழுதிய சாணக்கியர்கள் மகத நாட்டை ஆண்ட நந்த பேரரசர்கள் கூட சண்டையும் வருது. ஏன் அப்படின்னாக்கா நந்த பேரரசர்கள் தான் இந்த மகத நாட்டை ஆண்டுட்டு வர்றாங்க. தன்னோட செல்வத்தை பெருக்குவதற்காக, தன்னோட எம்பேரை இன்னுமுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க வெளிநாட்டு ஆக்கிரமிப்பை இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. இது நீங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சாணக்கியர்கள் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த மன்னர்கள்ட்ட எதிர்த்தும் நிற்கிறாங்க. இதனால் கோபமடைந்த அந்த நந்த பேரரசர்கள் சாணக்கியர்களை நாடு கடத்துகிறாங்க. அதனால் சாணக்கியர்கள் பழி வாங்கும் நோக்கமாக தான் சந்திரகுப்த மௌரியாவை கண்டெடுத்து அவருக்கு எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது இந்த மகத நாட்டை ஆள்ற அளவுக்கு உருவாக்குறாங்க. அலெக்சாண்டர் இந்தியாவில் இருக்கிற வரைக்குமே இந்த சந்திரகுப்த மௌரியா அமைதியாக இருக்கிறாரு. அலெக்சாண்டர் இந்தியாவை விட்டு போனதுக்கப்புறமா சாணக்கியர்களோட உதவியால் மகத நாட்டோட பேரரசராக ஆகிறாரு சந்திரகுப்த மௌரியா. அலெக்சாண்டர் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் சந்திரகுப்த மௌரியா அமைதியாக இருக்கிறாரு. அலெக்சாண்டர் இந்தியாவை விட்டு போனதுக்கப்புறமா சாணக்கியரோட உதவியால் மகத நாட்டோட பேரரசர் ஆகிறாரு சந்திரகுப்த மௌரியா. இப்போ அலெக்சாண்டர் இறந்ததுக்கப்புறமா அவரோட வாரிசுகளுக்கு இடையே நிறையா குழப்பங்கள் ஏற்படுது. அதனால பெர்ஷியாவில் இருக்கிற அந்த பாபிலோனை சந்திரகுப்த மௌரியா கைப்பற்றுறாரு. பல போர்களை வென்றதுனால சந்திரகுப்த மௌரியாவுக்கு பல மனைவிகள் இருக்காங்க. இதில் தூர்தாரா இது யார் அப்படின்னாக்கா தன்னோட மூத்த மாமாவோட மகள் தான் தூர்தாரா. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சந்திரகுப்த மௌரியாவுக்கும் தூர்தாராவுக்கும் பிறந்த மகன் தான் பிந்துசாரா. பிந்துசாராவோட பையன் தான் அசோகா. சாணக்கியர்களோட பிடியிலிருந்து ஆட்சி செய்கிற சந்திரகுப்த மௌரியா ஜைனிசமை தழுவுறாரு. கடைசி வரைக்கும் சாணக்கியர்கள் சந்திரகுப்த மௌரியாவோட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா சாணக்கியரோட பிடியிலிருந்து அவர் மீண்டு ஜைனிசமை பின்பற்றுறாரு. சந்திரகுப்த மௌரியா தன்னோட நாட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் தன்னோட எதிரிகளால் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி தன்னோட உணவில் சாணக்கியர்கள் சந்திரகுப்த மௌரியாவோட உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை சேர்ப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அப்போ தான் அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யாது அப்படின்னு இப்படி செய்வாங்க. இது ஒவ்வொரு நாளைக்குமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பாங்க. அப்போ தான் எதிரிகளால் எப்போ ஆபத்து ஏற்பட்டாலும் அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இதை செய்வாங்க. ஆனால் இது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமாக தான் இருக்கும். இப்போ எதிர்பாராத விதமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சந்திரகுப்த மௌரியாவோட மனைவியான தூர்தாரா ஒரு நாள் அரசரோட சாப்பாட்டை சாப்பிட்ருவாங்க. அதாவது பிந்துசாரா தன்னோட வயிற்றில் இருக்கும்போது தான் இவங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு அது விஷம் அப்படின்னு தெரியாது. இதற்கிடையே தான் அரண்மனைக்கு சாணக்கியர் வருவார். விஷம் தாக்கிய ராணியை பார்த்துட்டு இனி இவங்க உயிர் வாழ முடியாது அப்படின்னு எண்ணி வயிற்றில் இருக்கும் குழந்தைய நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு விரும்பி வாளை எடுத்து கருவை திறந்து குழந்தைய வெளிக்கொண்டு காப்பாற்றுவார். அந்த சிறுவன் தான் பிந்துசாரா. இதனால் குறை பிரசவத்திலே பிந்துசாரா பிறந்ததுனால இவரை ஆட்டோட கர்ப்பப்பையில் வச்சு வளர்த்ததாகவும் ஒரு கதை இருக்குது. இப்போ பிந்துசாராவும் வளர்ந்து அந்த அரச பணிகளை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரகுப்த மௌரியா கிரீஸ் ஜெனரல் மகளான ஹெலினாவை திருமணம் செய்கிறாரு. அதாவது சாணக்கியரோட வழிகாட்டின்படி இந்த ஹெலினாவை ஹெலினாவோட தந்தையை தோற்கடித்து இந்த ஹெலினாவை கல்யாணமும் செய்கிறாரு.
சந்திரகுப்த மௌரியா வந்து வட இந்தியாவில் உள்ள பகுதிகளை வந்து கைப்பற்றுறாரு, மத்திய இந்தியாவையும் வந்து கைப்பற்றுறாரு. கடைசியில் வந்து சரவண பிரகுலா என்ற இடத்துல வந்து உண்ணாமல் பருகாமல் இருந்து சந்திரகுப்த மௌரியா வந்து இறந்தும் போகிறாரு. அதனால் இந்த மலையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சந்திரகிரி மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கர்நாடகாவில் தான் வந்து இந்த மலை வந்து இருக்குது. இந்த சந்திரகிரிங்கிற மலையில தான் சந்திரகுப்த மௌரியா வந்து உண்ணாமல் இருந்து இறந்தும் போகிறாரு. அடுத்து வந்து பிந்துசாரா வந்து அரியணைக்கு வராரு. பிந்துசாராவோட இயற்பெயர் வந்து சிம்ஹசேனா. இவரும் தன்னோட தந்தை மாதிரியே வந்து அவரோட அந்த எம்பையரை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே வந்து போகிறாரு. அமிர்தவாதன் அப்படின்னு வந்து இவரை சொல்கிறாங்க. ஏன் வந்து இப்படி அமிர்தவாதன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு க்ரீக்கில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எதிரிகளை அழிப்பவன் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து அர்த்தம். பிந்துசாரா வந்து மைசூர் வரைக்குமே வந்து படையெடுத்து செல்கிறாரு. தர்காணத்தை வென்று 2 கடல்களுக்கு நடுவில் 16 நாடுகளை வந்து கைப்பற்றுறாரு. என்னதான் இவர் வந்து 16 நாடுகளை கைப்பற்றினாலும் கிழக்கு பகுதியில் உள்ள கலிங்க நாட்டை மட்டும் இவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. பிந்துசாராவுக்கு வந்து பல மனைவிகள் மூலமாக 101 குழந்தைகள் வந்து இருக்குது. இதில் வந்து சுபாத்ரங்கி அப்படிங்கிற மனைவிக்கு வந்து, அதாவது தர்மா அப்படிங்கிற ஒரு பொருள், சுபாத்ரங்கிங்கிற மனைவிக்கு பிறந்தவர் தான் வந்து அசோகா. இது வந்து எதில் இருக்குது அப்படின்னாக்கா புத்த சமய குறிப்புகள் வந்து இதை வந்து சொல்லுது. பிந்துசாராவோட மூத்த மகன் யார் அப்படின்னாக்கா சுஷிமா தான் வந்து பிந்துசாராவோட மூத்த மகன். பிந்துசாராவுக்கு அப்புறமா வந்து இவர் தான் வந்து அரியணை ஏறுவார் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அசோகரோட அம்மா யார் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு சாதாரண பெண் தான். அவங்க வந்து ஒரு அரசியோ அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு சாதாரண பெண்ணு தான். பிந்துசாராவுக்கும் அந்த சாதாரண பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் அசோகா. அதனால வந்து பிந்துசாராவுக்கு வந்து அசோகாவை வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. அவரோட தோற்றமும் வந்து அவருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு டார்க் கலரில் இருப்பார் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து பிடிக்காது. சாதாரண பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தான் வந்து வளர்க்கவும் பட்டுட்டு வருவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு அசோகா. அதனால் அவர் வந்து எப்படியாவது நம்ம இந்த ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சகோதரர்கள் 99 பேரை கொன்று தான் இந்த மகத நாட்டோட அரசனாக ஆவார் அசோகா. இதில் வந்து ஒரு சகோதரரை மட்டும் விட்டுருவார். ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து புத்த சமயத்தை வந்து பின்பற்றின காரணத்தினால அவரை மட்டும் இவர் வந்து கொல்ல மாட்டார். இதுக்கு முன்னாடி வந்து பிந்துசாரா வந்து ஜோசியர்கிட்ட போய் கேட்பார், எனக்கு அப்புறம் வந்து யார் வந்து அரியணைக்கு வருவாங்க அப்படின்னு வந்து கேட்பார். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அதனால யார் வருவாங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. அப்போ வந்து ஜோசியர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, இதுக்கப்புறம் அரியணை ஏற போகிறவங்க யார் அப்படின்னாக்க, அதாவது உங்கள் பையன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக வந்து, அதாவது சக்கரவர்த்தியாக வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சக்கரவர்த்தி அப்படின்னாக்கா மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக இருப்பார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உடனே இது வந்து யாராக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வந்து பிந்துசாரா வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து இருப்பார். ஆனால் இதை வந்து ஒரு க்ளூவாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இவங்க தான் அப்படின்னு பர்டிகுலராக யாரையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ பிந்துசாரா வந்து தன்னோட எல்லா மகன்களையுமே வந்து வர சொல்லியிருப்பார். தன்னோட அரசவைக்கு வந்து வாங்க அப்படின்னு வந்து அழைப்பு தெரிவிச்சிருப்பார். அப்போ வந்து எல்லாருமே வந்து வருவாங்க. ஒருத்தர் வந்து குதிரையில் வந்து இறங்குவார், ஒருத்தர் வந்து ரதத்தில் வந்து இறங்குவார். ஆனால் இதில் வந்து அசோகா மட்டும் யானையில் வந்து இறங்குவார். அப்போவே வந்து பிந்துசாராவுக்கு தெரிஞ்சிரும், இவராக தான் இருக்கும், அசோகாவாக தான் அடுத்து வந்து அசோகா தான் வந்து நமக்கு அப்புறமா வந்து அரியணை ஏறுவாரோ அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்துடும். ஆனால் இவருக்கு வந்து அசோகாவை வந்து பிடிக்காதுல்ல, அதனால வந்து பிந்துசாரா வந்து இப்போ அசோகாவை வந்து உஜ்ஜயினோட ஆளுநராக வந்து அனுப்பிடுவார். அசோகாவை வந்து என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா தேவநாம பிரியர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. தேவநாம பிரியர் அப்படின்னாக்கா கடவுளுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இவர் வந்து உஜ்ஜயினுக்கு போனதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு வர்த்தகரோட பெண்ணை தான் வந்து இவர் வந்து திருமணம் செய்கிறாரு. அவங்க பேர் வந்து தேவி. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகளும் வந்து பிறக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பிந்துசாராவும் வந்து இறந்து போகிறாரு. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அசோகா வந்து மகத நாட்டோட அரியணைக்கு வந்து வர்றாரு. அசோகா வந்து நார்த் சைடில் உள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாலயா, சைனாவில் உள்ள சில பகுதிகள், நேபாள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இது எல்லாத்தையுமே உள்ள அந்த சின்ன சின்ன பகுதிகளை எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றுறாரு. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் தான் அவரால் வந்து வர முடியுது. தமிழ்நாட்டுக்குள்ளே அவரால் வர முடியல. என்னதான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த சைனாவில் உள்ள சின்ன சின்ன பகுதிகளை வந்து அவர் வந்து கைப்பற்றினாலுமே கலிங்க நாட்டை மட்டும் அவரால் கேப்சர் பண்ணவே முடியலை.
சந்திரகுப்த மௌரியாவாலையும் கேப்சர் பண்ண முடியலை, பிந்துசாராவாலையுமே கேப்சர் பண்ண முடியலை. அதனால நம்ம வந்து அதாவது அசோகா வந்து கலிங்க நாட்டை நம்ம எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கலிங்க நாடுங்கிறது இப்போ வந்து மாடர்ன் டே ஆஃப் ஒரிசா தான் வந்து கலிங்க நாடு. இதற்காக வந்து மிகப்பெரிய படையை வந்து திரட்டுறாரு. ஆனால் அங்கே உள்ள அந்த கலிங்க நாட்டு மக்கள் ரொம்ப தைரியமாக வந்து எதிர்க்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து எங்களோட நாட்டை, இந்த கலிங்க நாட்டை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து நிற்கிறாங்க. எங்களோட இடத்த வந்து நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் வந்து இந்த கலிங்க போர் வந்து வருது. இப்போ இந்த கலிங்க போரும் ஆரம்பிக்குது. நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது. இந்த போர் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த கலிங்க நாட்டு மக்கள் ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அவங்க வந்து போராடுறாங்க. கடைசி வரைக்கும் அசோகாவை வந்து போர் புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு வெற்றிங்கிறது கிடைக்கல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து இந்த கலிங்க நாட்டுக்கு வந்து அந்த சாப்பாடுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து போகல. அந்த சுற்றி உள்ள நாடுகள் வழியாக தானே போகணும். ஸோ அதை வந்து போக விடாமல் வந்து இதை வந்து தடுத்துருவார். அதனால சாப்பாடு இல்லாமல் அந்த மக்கள் வந்து வலிமை இழந்து இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து சண்டை போட்டு கிமு 261 வந்து இவர் வந்து அந்த கலிங்க நாட்டை வந்து வெற்றி பெற்றுவார். கலிங்க நாட்டையும் வந்து கேப்சர் பண்ணிடுவார். இந்த போரில் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்தும் போயிடுவாங்க. இப்போ அந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து ஒரு இரத்த வெள்ளமாக வந்து இருக்குது. இவர் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு இரத்த வெள்ளமான அந்த காட்சியை வந்து பார்க்குறாரு. பல மக்கள் வந்து தற்கொலை பண்ணுறாங்க. அவங்க வந்து வலிமை இழந்த மக்களாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து கணவரை இழந்த விதவை கோலத்தில் வந்து இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து அனாதையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து நொந்து போகிறாரு. இந்த இடத்த நம்ம கைப்பற்றுறதுக்காக நம்ம வந்து மக்களை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு வந்து அப்போ தான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. மக்களை வந்து நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணி நம்ம அப்படி என்ன நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புத்த மதத்தை வந்து தழுவுறாரு. புத்த மதத்தோட கொள்கைப்படி மக்கள் எல்லாருமே சமம்தான். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும்ங்கிற ஒரு கோட்பாடு கொண்ட மதம் தான் வந்து புத்த மதம். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நான் வந்து மக்களை வந்து துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சபதம் மேற்கொள்கிறாரு. இப்போ வந்து சந்த அசோகர் வந்து தம்ம அசோகராக வந்து மாறுறாரு. அதாவது சந்த அசோகர் அப்படின்னாக்கா கொடிய அசோகர் வந்து தம்ம அசோகர்னா நீதிமானாக வந்து மாறுறாரு. அசோகா வந்து தன்னோட மகனான மஹிந்தாவையும் தன்னோட மகளான அங்கமித்ராவையும், அதாவது இந்த 2 பேரையுமே வந்து புத்த மதத்தை நீங்கள் வந்து பரப்புங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா, மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து போய் நீங்கள் வந்து புத்த மதத்தை வந்து பரப்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. புத்த மதத்தோட கோட்பாடு படி பார்த்தா அப்பா, அம்மா, குருவை மதிக்காத ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு பெரிய சாதனை செஞ்சாலுமே வந்து அது வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இவர் சொன்னது எல்லாமே வந்து கல்வெட்டுகளில் வந்து இருக்குது. நிறைய அரசர்கள் வந்து ஆண்டாலுமே அசோகாவை மட்டும் த கிரேட் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, இதை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக வந்து இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகில் நடுவில் உள்ள அந்த சக்கரம், இந்த அசோகா, இது வந்து அசோகாவோட இதாக தான் வந்து அந்த அசோகா சக்கரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நேஷ்னல் எம்ப்ளமில் உள்ள அந்த 4 லைன்ஸில் உள்ள அந்த அசோகா சக்கரமும் இவரோட ஞாபகமாக தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்தியாவில் வந்து அந்த 2 சைடுமே வந்து மரங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்டை வந்து கொண்டுட்டு வந்தது வந்து யார் அப்படின்னாக்கா அசோகா தான். மக்களுக்கு வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினதும் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து அசோகா தான். அசோகா வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு இனிமேல் நான் வந்து நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அசோகா வந்து அந்த கலிங்க போகிறனால தான் வந்து அசோகாவை வந்து அஹிம்சை வழிக்கு கொண்டுட்டு வந்தது வந்து எது அப்படின்னாக்கா இந்த கலிங்க போர் தான். இதுக்கப்புறமா தான் மக்களுக்கு வந்து நிறைய நல்ல திட்டங்களை வந்து கொண்டுட்டு வர்றாரு. இப்போ மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அசோகருக்கு அப்புறமா வந்து பின்வந்த அரசர்கள் வந்து வலிமையற்றவர்களாக வந்து இருக்கிறாங்க. மௌரிய பேரரசில் வந்து பல பகுதிகளை வந்து தொடர்ந்து நடைபெற்ற இந்த கலகங்கள், அதுக்கப்புறமா வந்து பாக்டீரியா நாட்டை சேர்ந்த கிரேக்கர்களின் படையெடுப்பு, இதெல்லாமே வந்து மௌரிய பேரரசை வந்து வலிமை குன்ற செய்யுது. மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யார் அப்படின்னாக்கா பிருஹத்ரதா. அவருடைய படை தளபதி யார் அப்படின்னாக்கா புஷ்யமித்ர சுங்கரால தான் வந்து இந்த பிருஹத்ரதாவை வந்து கொல்லவும் படுறாங்க. இப்போ வந்து வட இந்தியாவோட அந்த சுங்க வம்சம் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த சுங்க வம்சத்தோட ஃபவுண்டர் யார் அப்படின்னாக்கா புஷ்யமித்ர சுங்கன். இதோட இந்த மௌரியன் எம்பையர் வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.